அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஸ்லிம்களின் வெற்றி பற்றி முன்னறிவிப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் மிகவும் சிரமத்துக்குரிய நிலையிலும் பலவீனமான நிலையிலும் இருந்தபோது இவ்வசனம் இறங்கியது. 73வது அத்தியாயம் 20வது வசனம் அருளப்படுகிறது. பாதி இரவோ மூன்றில் ஒரு பகுதி இரவோ தொழுதால் போதும் என்று அல்லாஹு இவ்வசனத்தில் கூறுகிறார். இப்படி கூறும்போது உங்களின் நோயாளிகளும் அல்லாஹுவின் பாதையில் போரிடுவோரும் இனிமேல் உருவாவார்கள் என்பதை அல்லாஹு அறிந்து வைத்திருக்கிறான் என கூறுகிறான். நோயாளிகள் உருவாவதை யாரும் சொல்லிவிட முடியும். முஸ்லிம்களாக வாழ்வதே சிரமமாக இருந்த காலகட்டத்தில் இந்த சமுதாயத்தில் அல்லாஹுவின் பாதையில் போரிடுபவர்கள் உருவாவார்கள் என்று இவ்வசனம் கூறுகிறது. அல்லாஹுவின் பாதையில் போரிடுவது என்பது ஒரு ஆட்சியை அமைத்து படை திரட்டி போர் புரிவதை குறிக்கும். இப்படி போர் புரிவோர் உருவாவார்கள் என்பது அன்றைய சூழ்நிலையில் கணிக்கவே முடியாது. ஆனாலும் இறைவன் கூறியவாறு மிக சில வருடங்களிலேயே மாபெரும் இஸ்லாமிய ஆட்சி அமைந்து அல்லாஹுவின் பாதையில் போரிடுவோர் உருவானார்கள். இவ்வாறு முன்னறிப்பு செய்திருப்பது திருக்குர்ஆன், இறைவனின் வேதம் என்பதற்குரிய சான்றுகளில் ஒன்றாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் அடுத்தது குர்ஆன் கூறு முன்னறிப்புகள் தொடரும்.